வணக்கம் மக்களே, இது உங்கள் யூடியூப் பாட்டி சேனல். இன்றைக்கி நம்ம அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்ற இந்த மாநாட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். இங்கே நிறைய பேர் நேராக பார்த்துருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு நேரடியாக வர முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அந்த மாநாட்டில் என்ன நடந்தது அப்படின்றத முழுவதுமாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். முருகனை நேராக தரிசனம் செய்வதற்கான ஒரு அனுபவத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. யூடியூப் பாண்டி, ஆமாம் அரவரா சொல்லுங்க. சரிங்க. முருகனின் கதைகள் பற்றிய அற்புதமான ஓவியங்கள், சிலைகள், கலை நிகழ்ச்சிகள், பிரம்மாண்டமான மேடையில் சொற்பொழிவுகள், பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்திமயமான இந்த மாநாட்டத்துக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை என்னோட சேர்ந்து நீங்க பார்க்கலாம் வாங்க. நான் உலகத்துல பல நாடுகள் போயிருக்கிறேன், எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறேன். அப்ப வயசு கம்மி, இன்னைக்கு 82 வயசு. இன்னைக்கு வரைக்கும் முருகப்பெருமான் என் தோள்ல உட்கார்ந்து முடிக்கு துணை, திரு மென்மத பாதங்கள் மெய்மை குன்றா முடிக்கு துணை. ஆகஸ்ட் 24, 2024 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாநாடானது அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி அங்கே தான் நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு நான் மதியானம் போல் நான் கிளம்பி போயிருந்தேன். மதியானம் பெருகளவு கூட்டம் இல்லை அப்படின்னாலும் அப்போ தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. இங்கே மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்தாங்க. அக்சசபிலிட்டி பக்காவாக இருந்தது. டாய்லெட் ஃபெசிலிட்டி வச்சுருந்தாங்க. எங்கே என்னென்ன நடக்குதுன்ற கிளியரான மேப்பு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணப்பட்ட தெளிவான ஒரு ப்ரோக்ராமாக இந்த மாநாடு நடைபெற்றது. முருகனுடைய மாநாடு அப்படின்றதுனால முருக பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாலண்டியர்ஸ் அந்த காலேஜில் இருக்க பசங்க, அதுக்கப்புறம் உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறையா ப்ரொஃபஷனல்ஸ் வாலண்டியராக ஒர்க் பண்ணாங்க. அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வரக்கூடிய பக்தர்களை எந்த விதமான சங்கடமும் சிரமமும் இல்லாமல் நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை இவ்வளோ கட்டுக்கோப்பாக நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. முருகனுடைய படங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் வாங்கினேன். இங்கே 3 பெரிய அரங்குகள் இருக்குது. முதல் அரங்கில் கண்காட்சி வச்சுருக்காங்க. அந்த கண்காட்சியில் பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. உள்ள 2வது அரங்கத்தில் யார் பேசுகிறாங்க, கலை நிகழ்ச்சியில் நடக்குது அப்படின்னா அங்கே உள்ளே போய் பார்க்க முடியாதவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான செட்டப் இருந்தது. முதல் அரங்கத்தில் வரிசையில் நின்று மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார சொல்லி ஒவ்வொரு பேட்ச் பை பேட்சாக உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய சிலைகள், கதைகள் உள்ளடக்கிய ஓவியங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. இந்த முருகன் மாநாடு எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். சில பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. நேராக பார்க்க முடியாத நிறையா பேர் இருப்பாங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த முருகன் மாநாட்டை நேராக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காணொலியை அவங்களுக்கு ஷேர் பண்ணி உதவுங்க. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதமான அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதன் மூலமாக நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அதையும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாநாடு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதா இருந்தது. ஆனால் இன்னும் 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கண்காட்சியில் பொதுமக்கள் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் போகும்போது நான் கேள்விப்பட்டேன். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்க. மக்கள் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதனும் இந்த மாநாடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே போகிற அந்த நுழைவாயிலில் மிகப்பெரிய கொடி ஒன்று பறக்க விட்டுருந்தாங்க. முருகன் படம் இருக்கக்கூடிய கொடி பறக்க விட்டுருந்தாங்க. அதற்கு கீழே மலை மேலே முருகன் சம்மந்தப்பட்ட சிலைகளும், சிவன் சம்மந்தப்பட்ட சிலைகள், அப்புறம் சித்தர்கள் இருக்க மாதிரியான ஒரு செட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ எடுத்து ஒரு குகை வழியாக உள்ளே போகிற மாதிரியான ஒரு தோட்டம் ரெடி பண்ணியிருந்தாங்க. உள்ளே லைட்டிங் பக்காவாக இருந்துச்சு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கூலிங்கான ஒரு செட்டப் உள்ள வச்சுருந்தாங்க. அங்கங்கே ஏர் கூலர் நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே போனோன்னா ஒரு சில்லுன்னு அந்த ஒரு அட்மாஸ்பியரில் உள்ளே இருக்கக்கூடிய சாமி படங்களையும் சிலைகளையும் பார்க்கும்போது ஒரு பக்தி பரவசமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிஜமாகவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள், இந்த ஆரம்பத்தில் வச்சுருந்த இந்த வேல் பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சிலைகள், அந்த செட்டப்பு எல்லாமே பார்க்கும்போது செட்டு அப்படின்றது தெரிஞ்சாலுமே அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிது. ஒரு கோயிலுக்குள்ளே ஏதோ ஒரு திருவிழா காலங்களில் உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே இந்த ஒர்க்கு ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஒர்க்கு. கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்த மாநாட்டில் வைத்திருக்கப்படக்கூடிய சிலைகள் எல்லாம் பெரும்பாலும்
சிவனடியார்கள், சைவ முறையை பின்பற்றக்கூடிய கடவுள்கள், அதுக்கப்புறம் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த புலவர்கள், இவர்களை பற்றின சிலைகள் வச்சுருந்தாங்க, ஓவியங்கள் வச்சுருந்தாங்க. நிறைய இடங்களில் அவங்களோட ஓவியங்களை வந்து ஃப்ரேம் பண்ணி அதுக்கு பக்கத்தில் அவர்கள் எதற்காக யார் என்னன்ற விவரங்களும் வந்து அதில் வச்சுருந்தாங்க. நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தாங்க. பெயிண்டிங்கை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி போட்டிருந்தாங்க. இது மாதிரி சிலைகளுக்கு முன்னாடி வந்து நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் என்னென்ன மாதிரியான ஆய்வு கருத்தரங்குகள் தலைப்புகளில் பேசப்பட்டுச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறேன் நான். உலகெங்கும் நிலவும் முருக வழிபாடு, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களின் முருகன் அப்படின்றத பற்றியும், சங்க இலக்கியங்களில் சேயோன் மற்றும் முருகன் இலக்கியங்களின் வழிபாடு அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் கல்வெட்டுகளில் முருகவேல் மற்றும் வேத மரபிலும் தமிழ் மரபிலும் முருக வழிபாடு, அதுக்கப்புறம் சித்தர்கள் தலைவன் செந்தமிழ் முருகன் அப்படிங்கிற தலைப்புலையும், அதுக்கப்புறம் நாட்டார் வழக்காடுகளில் முருக வழிபாடு, அப்புறம் சேய் தொண்டர் புராணம் மற்றும் பல்வேறு இலக்கியங்களில் முருகன் அடியார்கள், அதுக்கப்புறம் வடமொழி இலக்கியங்களில் தென் தமிழ் முருகன், அதுக்கப்புறம் முருகனும் முத்தமிழும், அதுக்கப்புறம் முருகன் அடியார்கள் பலர் குறித்த முக்கிய தகவல்கள், செய்திகள், திருப்பணிகள், இதை பற்றிலாம் வந்து இங்கே இந்த தலைப்புகளில் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவங்களாம் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பெயிண்டிங் நிறையா பார்க்குறீங்க இல்லையா, சாமியோட பெயிண்டிங் நிறையா பார்க்குறீங்க. இதில் முக்கியமாக பெரிய பெரிய பெயிண்டிங்கை ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்துருந்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் போடுங்க. நான் உங்களோட இமெயிலுக்கு நான் வந்து மெயில் பண்ணி விட்றேன். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு மெயில் பண்ணி விட்றேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். இந்த மாநாடு 2 நாள் நடைபெறுது அப்படின்னு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். 24 அதுக்கப்புறம் 25 சனி மற்றும் ஞாயிறுல நடைபெறுது. இந்த மாநாட்டில் வந்து 100 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. யாருன்னா பேசுகிறவங்க, கட்டுரைகள் சமர்ப்பிப்பவங்க, அதுக்கப்புறம் பாடல்கள் பாடுறவங்க, இந்த வீரமணி ஐயா அந்த மாதிரியான பக்தி பாடல் பாடுறவங்க, இந்த மாதிரி பேச்சாளர்கள், இது மாதிரி முருகனுடைய பக்தர்கள், இவங்கெல்லாம் வந்து 100 பேருக்கு மேலே வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாநாடை பார்ப்பதற்கு பங்கேற்பாளர்கள் வந்து 20,000க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய முருகன் பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 24, 25, 26, 27, 28 இந்த 5 நாளும் வந்து இந்த மாநாடு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்கள், செவ்வாய், புதன் அந்த 3 நாட்களுமே வந்து மாநாட்டுக்கு நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த கண்காட்சியை வந்து தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். முருகன் வழிபாடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியா, இலங்கை, மலேசியா, மியான்மர், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, சுவிட்சர்லாண்டு, நியூசிலாண்டு, தென்னாப்பிரிக்கா, கனடா, இந்தோனேசியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் வந்து முருகன் வழிபாடு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய முருகனை வழங்கக்கூடிய பக்தர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் முருகப்பெருமான போற்றி புகழ்ந்த நக்கீரர், குமரகுருபரர், அருணகிரிநாதர் தொடங்கி வாரியார் வரையும் எல்லோரும் முருகனை பற்றி போற்றி பாடல்களும் பாடியிருக்காங்க. இவர்களுடைய பாடல்கள், கதைகள், கட்டுரைகள் இவை எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ஆய்வு மாநாடு மாதிரி இது நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் நீங்கள் பாருங்கள். வயதான தோட்டத்தில் முருகன் இருக்க மாதிரியான ஒரு ஓவியம் இருக்குது. யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து முருகனை பற்றி ஒரு நாடகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சீன். இதை மையமாக வச்சு இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து இந்த ஓவியம் வரைஞ்சி ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. நேராக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நிறையா ஓவியங்கள் தான் இருந்தது. இது வந்து என்னோடய வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த ஓவியங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நான் வச்சுருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முருகனை பற்றின புத்தகங்கள் இருக்குது இல்லையா, புராணங்களை பற்றினது, கதைகள் பற்றினது, முருகனை பற்றிய பாடல்கள் பாடினது, இது மாதிரி முருகன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்து இந்த கண்காட்சியில் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இன்னும் 5 நாள் வந்து இந்த மாநாடு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு இதை கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் முருகனை பற்றின முருகன் காலங்களில் போர் படைகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட அந்த படைக்கலங்கள் அதை பற்றி நான் வந்து வச்சுருந்தாங்க. ஓவியங்களை வந்து வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாநாட்டில் வந்து பேசக்கூடிய முருக பக்தர்களை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஆதீனங்களில் வந்து பார்த்திங்கன்னா தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் வர்றாங்க. திருக்கைலாய பரம்பரை திருப்பெருந்துரு காந்தலிங்க மருதாசல அடிகளார் வர்றாங்க. தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவங்க வர்றாங்க. தவத்திரு ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் அவங்க வந்து இங்கே வந்து பேசுகிறாங்க. பேச்சாளர்களை பொறுத்த வரைக்கும்
முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகனார் அவங்க வர்றாங்க. திருமுருகன் இலங்கை ஆன்மீக பேச்சாளர் அவங்க வந்து பேசுகிறாங்க. சுக்கி சிவம் ஆன்மீக பேச்சாளர் அவங்க வந்து பேசுகிறாங்க. திருமதி நேச மங்கையர்க்கரசி ஆன்மீக பேச்சாளர் அவங்க வராங்க. முனைவர் சிவபெருமாள் மேனான் பேராசிரியர் தமிழ்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவங்க வந்து பேசுகிறாங்க. முனைவர் சத்தியமூர்த்தி தமிழ்துறை தலைவர் காமராஜர் பல்கலைக்கழகம் அவர்களும் வந்து இங்கே பேசுகிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாநாடு பற்றிய தகவல்கள் உள்ளடக்கிய வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாநாட்டுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மதிய நேரங்களில் நீங்கள் போனீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காலையிலையும் சரி ஈவினிங் நைட் டைம்லையும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து வரிசையில் நின்று இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்காட்சியில் நின்று பொறுமையாக பார்க்குறதுக்கான நேரம் அப்போ கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. மதிய நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட்டமும் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் உள்ளே வந்து ஏர் கூலர் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால உள்ளே வந்து உங்களுக்கு மதிய நேரத்தில் இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது கூட்டம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நின்று புகைப்படம் எடுக்கிறதுக்கான டைமிங் கிடைக்கும். அது மாதிரி தான் நான் மதியான நேரத்தில் போனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அங்கே நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க, நானும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்கள்லேயே வந்து இந்த கண்காட்சி வந்து பார்க்குறதுக்கு அனுமதி வழங்குவாங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சனி ஞாயிறு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். லீவு நாளில் எல்லாருமே வருவாங்க. திங்கள் செவ்வாய் புதன் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் நேராக போய் பாருங்கள். மாநாட்டில் அங்கே நாங்கள் கண்காட்சி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டுமே வெளியில் வரக்கூடிய அந்த இடங்களில் வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பையில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. உள்ள பஞ்சாமிர்தம், ஒரு துண்டு இருந்தது, முருகனுடைய ஃபோட்டோ ஒன்று இருந்தது, விபூதி எல்லாமே வச்சு ஒரு பிரசாத பை வந்து கொடுத்தாங்க. எல்லாருமே வாங்கிட்டாங்க, நானும் வாங்கிட்டேன். இந்த மாநாட்டுக்கு நான் வந்த வரைக்கும் நான் பார்த்து மிரண்டு போன விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒன்று, இந்த முருகனை பற்றினிய ஓவியங்கள் நிறையா ஓவியங்கள் இருந்தது. அதில் 6 முருகன் இருக்கு இல்லையா, 6 படை வீடு முருகன், அந்த ஓவியங்கள் வந்து பயங்கரமாக இருந்தது. முருகன் வந்து போர்க்களத்தில் இருக்கக்கூடிய கதைகள் சம்பந்தமான ஓவியங்கள் வந்து நிறையா இருந்தது. இந்த அருணகிரிநாதனை தடுத்து நிப்பாட்டுறது, அதுக்கப்புறம் போர்க்களத்தில் சிங்கமோகனம் வந்து போர்க்களத்தில் சண்டை போடுறது, சூரசம்ஹாரம் சம்மந்தப்பட்ட அந்த போர்க்கள காட்சிகள், அதுக்கப்புறம் போர் படையை வந்து வரிசையை நிற்க வச்சு முருகன் வேலோடு வந்து உயரத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதெல்லாம் வந்து வெளியில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம வந்து காதால் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நம்மளாக யோசிக்கிறதுக்கும் ஒரு ஓவியமாக வந்து அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இல்லையா. இது வந்து பார்க்கும்போது நல்ல வந்து பெரிய ஒரு கேன்வாஸில் வந்து அந்த பெயிண்டிங்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. லைட்டிங்குள்ளே அந்த மாநாட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபீலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து பிரசாத பை கிடச்சிது. பிரசாத பை வெற்றிகரமாக நம்ம வந்து வாங்கிட்டு இந்த மாநாட்டு அரங்கத்தில் இருக்கக்கூடிய கண்காட்சி அரங்கத்துலேருந்து நம்ம வெளியில் போகிறோம். இதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து மாநாடு நடக்கக்கூடிய பார்வையாளர்கள் அரங்கம் வந்து இருக்குது, அங்கேயும் போகலாம். கண்காட்சி அரங்கத்துலேருந்து வெளியில் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் இருந்தது. பிரசாத பையும் கையில் வாங்கிட்டேன், வெளியில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இது மாதிரியான ஒரு பையில் தான் வந்து பிரசாதம் வந்து போட்டு உள்ளே கொடுக்குறாங்க. மாநாட்டுக்கு வெளியில் இந்த நுழைவாயில் இருக்கக்கூடிய இந்த பெயிண்டிங் பண்ண அந்த முருகனுடைய சிலை வந்து பார்க்க அற்புதமாக இருந்துச்சு. பின்னாடி வந்து ஒரு ராக்கு மாதிரி இருக்குது, அதில் வந்து இந்த முருகன் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இடம் தான் இது என்ட்ரன்ஸ்க்கு வெளியில் வரக்கூடிய அந்த ஆர்ச்சுக்கு வெளியில் வரக்கூடிய இடம். இங்கேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து அரங்கம் மேடைகள் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து பேச்சாளர்கள் பேசுகிறது, பரதநாட்டியம், பாடல்கள் பாடுறது, பஜனை பண்ணுறது எல்லாமே அந்த அரங்கத்தில் நடக்குது. இப்போ அந்த அரங்கத்துக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பேட்ரி வெஹிக்கிள் வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களால் நடக்க முடியல அப்படின்னா இந்த பேட்ரி வெஹிக்கிளில் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். ஏன்னா நம்ம செருப்பு உள்ளே போட மாட்டோம். செருப்பு போடாமல் நடக்கும்போது சில பேர்லாம் நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்ம உள்ளே போனால் ஏதாவது ஸ்ட்ரகிள் அப்படின்னா அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா நல்லா பண்ணுறாங்க. நல்ல வந்து ஆர்கனைசேஷன் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க இங்கே வேலைகள் எல்லாமே வந்து. நான் போன வரைக்கும் கண்காட்சி அரங்கத்துக்குள்ளே போய் பார்த்தாச்சு. இப்போ வந்து அருணகிரிநாதர் அரங்கம், இங்கே வந்து உள்ளே போய் அந்த அரங்கத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத போய் பார்ப்போம். இப்போ வந்து காவடி ஆட்டம் முடிஞ்சு இந்த காவடியத்தை எடுத்துக்கிட்டு மாணவர்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். சரி அப்படின்னு போஸ்ட் கொடுத்தாரு அண்ணன். இதுதான் வந்து மாநாட்டு அரங்கத்துக்கு உள்ள பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய இடம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். நான் உள்ளே போனவுடனே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அங்கே எப்படி வந்து ஏர் கூலர்லாம் வச்சு ஒரு
நல்ல ஒரு கூலிங்கான ஒரு செட்டப் உள்ள இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே உட்காந்துருக்காங்க ஸ்பேஸ் ரொம்ப நிறையா இருந்தது. ஏன்னா மதிய நேரன்றனால கூட்டம் கம்மியாக இருந்துன்னு சொன்னேன் இல்லையா, ஆளுங்களும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தாங்க. இங்கே சேர் வந்து எல்லாருக்குமே தனித்தனியாக போட்டிருந்தாங்க. முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வந்தவங்க, இந்த ஐடி கார்டு போட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. நம்மளை மாதிரி திடீர்னு போகிறாங்க இல்லையா, முன்பதிவு எதுவுமே பண்ணாமல் போகிறவங்களுக்கும் தனியாக இடம் இருக்குது. நல்லா கூட்டி சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஆடியோ சிஸ்டம், நிறையா வந்து நியூஸ் சேனல், டிவி சேனல் வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அங்கே வந்து நான் பார்க்க முடிஞ்சு, எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாநாடுக்கு நீங்கள் வந்து பைக்லேயே கார்லேயே வரீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாநாடோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக நான் கொடுக்குறேன், அட்ரஸும் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மாநாடு சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பழனி தேவஸ்தானத்திலேருந்து. அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டை பற்றின முழு விவரங்கள் வந்து இதில் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பழனிக்கு வந்து எல்லா ஏரியாவிலேருந்தும் பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் காரைக்குடியிலேருந்தோ இல்லை அந்த சைடுலேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் திண்டுக்கல் வந்து பழனி வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா திண்டுக்கல் மறுபடியும் நைட்டு வந்து நீங்கள் திண்டுக்கல் வந்துட்டு அங்கேருந்து காரைக்குடி இந்த மாதிரியான தேவகோட்டை இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு பஸ்ஸு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரேராக தான் இருக்கும். நீங்கள் வந்து மதுரையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. மதுரையை வந்து நீங்கள் சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் வர மாதிரி பாருங்கள். ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, ட்ரெயின் வந்து உங்களுக்கு அந்த டைமிங் உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துடுவீங்க. ஸோ பஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இங்கே பழனியில் வந்து சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே குதிரை வண்டிகள் வந்து நிறையா இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து பெரும்பாலும் குதிரை வண்டிகள் இருக்குமான்ற டவுட்டு தான். நீங்கள் பழனிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த குதிரை வண்டியில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் வந்தாச்சா வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஒரு மாதம் வேலை பார்த்தேன். ஒரு மாதம் முடிச்ச உடனே சம்பளம் தரணும். அந்த காலம் எனக்கு தெரியுமா, கவரில் வச்சு சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு 250 ரூபாய். 1966 ஜூலை மாதம் சம்பளம். 58 வருஷம் ஆச்சு. இந்த பேர் கொடுத்துருக்க மாட்டீங்க. அந்த காலம் எவ்வளவு 250 ரூபாய் கணக்கு. சரிதான், நீங்கள் சம்பளம் தர போகிறாங்க வேண்டாம். அந்த முருகேஸ்வர முதலியார் உத்தரவு எப்படி இருக்கும்? முருகா, கை கட்டது வாய் கட்டாது கூட இருக்கு, என்னடா அநியாயம் பண்ற, நீ சின்ன பிள்ளை விளையாடுக, இப்படி விளையாடுனா நாங்க தாங்குவோமா முருகா? கூப்பிடு. நான் தான் புது வாத்தியார். போனா பையில இருந்து என்னமோ எடுத்தார், கொடுத்தார். என்ன தெரியுமா? முருகனுடைய ராக்காத சந்தனம். முருகப்பெருமானுக்கு நெஞ்சில வைக்கிறாங்களே அந்த ராக்காத சந்தனம் முருகேச முதலியார் எடுத்து என் கையில கொடுத்து சாப்பிடுனார். அன்னைக்கு சாப்பிட்டேன். உலகம் பூரா இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரு போட்ட பிச்சை? முருகன் போட்ட பிச்சை. அப்புறமா கவரை வாங்கி என் கையில கொடுக்கிறேன். அன்னைக்கு முருகன் கொடுத்த கவர், அன்னைக்கு முருகன் போட்ட அந்த ராக்காத சந்தனம். நான் உலகத்தில் பல நாடுகள் போய் இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறேன். அப்போ வயசு கம்மி, இன்னைக்கு 82 வயசு. இன்னைக்கு வரைக்கும் முருகப்பெருமான் என் தோள்ல உட்கார்ந்து விழிக்கு துணை திருமென்மட பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று பாட வைத்திருக்கிறான். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். முருகன் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நாம் நம்முடைய உடம்பு தோலை செருப்பாக தைத்து அவன் காலில் போட்டால் கூட பத்தாது. அரங்கத்துக்கு வெளியில் நம்ம வந்துட்டோம். வெளியில் வந்து பாருங்கள், ஏகப்பட்ட ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆண்டனா, அந்த வெஹிக்கிள் எல்லாமே வரிசையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய மாணவர்கள் ரிஹர்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அங்கே இனவே நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து உள்ளே வரக்கூடிய ஆர்ச்சு, எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உள்ளே வரக்கூடிய அந்த ஆர்ச்சாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அந்த அரங்கத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த வெளி இடங்களில் இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து நல்ல ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை ரெசல்யூஷனில் வந்து டிராயிங்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த வாலில் ஒட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அன்னதானம் வழங்கக்கூடிய உணவு கூடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து பிரிஞ்சி சாதம் வந்து அன்னதானமாக கொடுத்துட்ருக்காங்க. வந்துட்டு நம்ம பிளேட் வாங்கிட்டு வரிசையில் நம்ம நின்று அன்னதானம் வாங்கி சாப்பிடலாம். நான் காலையிலேருந்து சாப்பிடலை, கோயிலுக்கு வந்து இங்கே வந்து மாநாட்டை வந்து பார்த்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு நேரமும் அப்படியே ரேண்டமாக வந்து அந்த ஃபுட்டு வந்து மாறிட்டே இருக்கும். மெனு ஐட்டம் வந்து இப்போ நமக்கு வந்து பிரிஞ்சி சாதம் கொடுத்துருந்தாங்க.
ஸோ நல்ல சுட சுட வந்து இந்த பிரிஞ்சியோட வாசம் வந்து நல்லா அப்படியே என்னை ஆளை இழுத்துருச்சு. நானும் வந்து வாங்கிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கரகாட்டம் ஆடுறவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வெளில நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு ரொம்ப தூரம் நடந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரசாதத்தை வாங்கி ஒரு இடத்துல அமைதியாக சாப்பிடும்போது அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாநாட்டுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கரகாட்டம் ஆட போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய டிவி சேனல் யாரோ வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணாங்க, அவங்களுக்காக ஆடி காமிக்கிறாங்க. நம்மளும் வந்து இதை மக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பாருங்கள். இந்த மாநாட்டில் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிரசாதம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டீ காஃபியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாநாட்டில் நம்ம வந்து அரங்கத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது காஃபி எப்போவுமே கிடைக்கும், வாங்கி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உணவு கூடம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 இடத்துல வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. மாநாட்டு நடக்கக்கூடிய இடத்த சுற்றிலும் உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து மாநாடு வந்து நீங்கள் உட்காந்து அந்த அரங்கத்தில் நடக்கிற பேச்சு இல்லை கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செமையாகவே பண்ணியிருந்தாங்க. நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த காலேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூ நான் போய் பார்த்தேன். ரொம்ப சொல்ல வார்த்தைகளே கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. முடிஞ்சதுன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வாங்களேன். அந்த பழனி மலையோட பின்புற தோட்டம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஃபுல்லாகவே வந்து தெரியுது. அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தது. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். கூட்டம் ரொம்ப எக்கச்சக்கமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த காலேஜில் என்ட்ரன்ஸ் வழியாக இருந்து அந்த க்யூ வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வரும்போது இவ்வளோ கூட்டம் இல்லவே இல்லை. இப்போ நான் திரும்பி போகும்போது கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்றவங்களுக்கு வந்து நிறையா வந்து இந்த முருகனுடைய ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருக்காங்க. பிரசாத பையுமே கூட 2 பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் 1 தான் வந்து வாங்கினேன். நான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ வந்து சேனலை வந்து நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடுடைய இந்த ஃபுல் வீடியோவை முருக பக்தர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்களும் பார்த்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.